ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு சண்டே ஸ்பெஷல் பிரியாணி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு மாஸ் மேன் சமையல். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4 பேர் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறோம். ஒரு 4 பேர் வெளுத்து வாங்கலாம். ஒரு ஃபேமிலி மெம்பர் சாப்பிட்லாம். கரெக்டாக இருக்கும் அளவு எல்லாமே. நம்ம சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கோல்டு வின்னர் ஆயில் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் எது வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து 150 ml வந்து நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 300 கிராம் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நம்ம பாருங்கள். அந்த கொதிக்கிற சவுண்டு வந்து அந்த உங்களுக்கோசம் தான் அது போட்டிருக்கேன். ஃபீல் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக நம்ம வந்து வதக்கிட்டுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து வதக்கணும். ஓகேங்களா? ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும். அதை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். கிட்ட வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்ற போகிறோம். லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா புதினாவை ஆட் பண்ணுறோம். புதினாவை போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு கை வர மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கலாம். புதினாலாம் நீங்கள் ஒரு கை போட்டுக்கலாம். ஏன்னா அதிகமாகவும் வேணாம் கம்மியாகவும் வேணாம். ஒரு கை நீங்கள் போட்டுக்கிட்டாலே நம்ம ஒரு 3/4 கிலோ செய்கிற பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் போட்டு நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் கூட நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங்கில் தான் இருக்கணும். வதக்கிட்டே இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வதக்கிட்டே தான் இருக்கணும். பச்சை மிளகா வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகா 2 வந்து போதும். 3 எடுத்து வச்சுருந்தோம், ஆனால் நாங்கள் போடக்கூடாது. 2 வந்து உங்களுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கிண்ணத்தில் போட்டதுனால நாங்கள் அப்படியே காமிச்சிட்டோம் உங்களுக்கு. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் குக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சு தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 இஞ்சி வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஒரு 5 பல் பூண்டு வந்து நம்ம எடுத்து அரைச்சிட்டு நல்லா வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கொதிக்குது. உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கிட்டே தான் இருக்கணும். அது வந்து நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கணும். வதக்கிட்டே இருக்கணும். தயிர் வந்து நாங்கள் வந்து ஒரு 2 பாக்கெட்டு தயிர் வந்து போட்டிருக்கோம். 2 பாக்கெட் தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் குக் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த பதத்தில் தான் வந்து வரும். தக்காளி வந்து நாங்கள் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கோம். அதுவும் வந்து வெட்டி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம்.
எல்லாம் லோ ஃப்ளேமில் தான் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம வந்து ஹைலே வந்து மாற்றுறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குக்கிங்க்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். தண்ணி வந்து ஒரு 600 ml வாட்டர் வந்து தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக 600 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பியும் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடறோம். இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து அரிசிக்கு லைட்டாக வேவறதுக்கு அதுக்கு தான் நம்ம வந்து தண்ணி போட்டு வச்சுருக்கோம் சைடில். இது வந்து அந்த புகைலாம் வருது பாருங்கள், நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வேவுது, உள்ள நல்லா கொதிக்குது. நம்ம வந்து குக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே கூடாது. குக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சதை இப்போ திறக்கலாம். திறந்துட்டு பாருங்கள், செம்மையாக ஆவிலாம் வருது, நல்லா கொதிக்குது. எல்லாமே வேகணும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேக விட்டுட்டுக்கப்புறம் நம்ம வந்து ஹைலேருந்து திருப்பியும் லோவுக்கு மாற்றிட்டு மூடி வச்சதை திறக்கிறோம். திறந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3/4 கிலோ கறி எடுத்துருக்கோம். நாங்கள் 3/4 கிலோ கறி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணாத பார்க்குறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எடுத்து டைமிங்லாம் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னெலாம். நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம் வீடியோ. ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ டைமிங் ஆச்சுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம கறியை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து குக் பண்ண விட்டுடலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா திருப்பி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சாப்பாடு வந்து உப்பாக கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வரணுன்றதுக்கோசம் உப்பை வந்து போட்டுட்டு புதினா போட்டுட்டு எலுமிச்சைப்பழம், இதுவும் வந்து நான் சீக்ரெட் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்குடா போடுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது நான் கடைசியாக சொல்கிறேன் அது எதுக்குன்ட்டு. அரிசி வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதையும் பார்க்கணும், ரெண்டுத்தையும் பார்க்கணுங்க. லைட்டாக நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசி வந்து ஆட் பண்ணிவிட்டு டம் போட்டுடலாம். டம் போட்டு இப்போ நம்ம வந்து திறந்துடலாம். புகைலாம் வந்து செம்மையாக இருந்ததுங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து எங்களுக்கு இப்படி தான் வந்தது. கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே சும்மா செமையாக சூப்பராக இருந்தது. ஒரு பாய் வீட்டு ஸ்டைலில் நீங்கள் பிரியாணி யாருன்னா ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிரியாணி. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 1 hour ஆச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.